நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மயிலை வட்டார நாடார்கள் நல சங்க துவக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த சங்க நிறுவன தலைவர் திரு PR பிரதாப் சந்தர் நாடார் அவர்களே, சங்கத்தின் தலைமையேற்று இருக்கும் திரு K சேமபாண்டி நாடார் அவர்களே, கூடுதல் செயலாளர் VP குமரேசன் நாடார் அவர்களே, விழா மேடையில் முன்னணியில் அமர்ந்து தங்களது நல்ல ஆதரவை தெரிவித்து இருக்கும் தங்கவேல் நாடார் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் T ஜானகிராமன் என்கின்ற ஜான் நாடார் அவர்களே, VS ஜெய்சங்கர் நாடார் அவர்களே, திரு யோகரசன் நாடார் அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை விளக்கேற்றி துவக்கி வைத்திருக்கும் திருமதி T அற்புதமணி அக்கா, திருமதி ஜெயலட்சுமி, திருமதி லட்சுமி கலா அக்கா அவர்களே, புதிய சங்கத்தை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள எங்கள் அன்பு தலைவர் இந்திய நாடார் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் திரு பத்மநாபன் நாடார் அவர்களே, வாழ்த்துறை வழங்க காத்திருக்கும் எங்கள் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்டுள்ள தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு R சந்திரன் ஜெயபால் நாடார் அவர்களே, அண்ணாச்சியை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க இருக்கும் ECR நாடார் சங்க தலைவர் திரு கொட்டியோகம் முருகன் நாடார் அவர்களே, மற்றும் தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்க தலைவர் மாரித்தங்கம் நாடார் அவர்களே, சென்னை கிறிஸ்தவ நாடார் சங்கத்தின் தலைவர் திரு P தாமஸ் நாடார் அவர்களே, ஆரியபுரம் வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் திரு K செல்வம் நாடார் அவர்களே, திருவல்லிக்கணி நாடார் சங்க தலைவர் திரு KC ராஜா அவர்களே, தமிழ் புரட்சி கழக பொருளாளர் திரு SRP ராஜன் அவர்களே, தமிழ்நாடு வணிகர் சங்க மகாஜன சங்கம் தாம்பரம் மாநகர தலைவர் திரு SK சுனைசேகர் நாடார் அவர்களே, சங்கத்தின் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளே, உறுப்பினர்களே மற்றும் வருகை தந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மயிலை வட்டார நாடார் சங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அண்ணன் எல்லாம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்துட்டாங்க. ஒரு நாடார் சங்கம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இப்ப நாடார்களே பயப்படுறாங்க இந்த சங்கத்துக்கு வர்றதுக்கு. ஆனா கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அண்ணனுங்களுக்கு. உடனே வந்துட்டாங்க. நாடார்னா சாதாரண விஷயம் இல்லை. நாடால வந்தவங்க, எந்த ஒரு போர் விஷயத்திலையும் இருக்கவங்க, எந்த ஒரு வியாபாரத்திலையும் இருக்கவங்க, நாடார் பிள்ளைங்களுக்கு நாடாரோட யுக்தியும் நாடாரோட பலத்தையும் சொல்லி வளர்க்கணும் தாய்மாருங்க. அதை நான் கொஞ்சம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நாடார் அப்படின்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் சத்திரியனும் நாடார் தான், வியாபாரியும் நாடார் தான், சண்டைக்கும் நாடார் ரெடி, உழைக்கவும் நாடார் ரெடி, எல்லாத்துக்கும் நாடார் ரெடி. இன்னைக்கு பிள்ளைகளை நல்லா படிச்சு எல்லா துறையிலையும் நாடார் பிள்ளைங்களை வர வைக்கணும். ஏன்னா நிறைய உயர் அதிகாரிகளை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க யாருமே நாடாருக்கு ஒரு நாடார் உதவி செய்யறது இல்லை. நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். எல்லா உயர் அதிகாரிகளும் உயர்ந்த பதவியில இருக்கானுங்க. ஆனா நாடார்னு போய் நின்னா ஒரு நாடார் அதிகாரி ஒரு நாடார்களுக்கு உதவி செய்யறது இல்லை. அந்த குணம் நம்ம பிள்ளைங்களுக்கு இனி வரக்கூடாது. நாடார்கள் எல்லா துறையிலையும் வரணும். எல்லா நம்ம சமுதாய ஆட்களுக்கும் உதவி செய்யணும். அந்த மாதிரி நம்ம தாய்மார்களால் மட்டும்தான் அது முடியும். ஒரு சின்ன வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நாடார் பிள்ளைங்களை நாடார்களுக்கு உதவி செய்யும் மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி ஊக்கம் கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைங்களை. ரெண்டாவது, இந்த சங்கத்தை ஆரம்பித்த நம்ம சேமபாண்டி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் எப்படி வந்தாரு, எந்த மாதிரி வந்தாரு எல்லாம் தெரியும். என்னோட தந்தை ராமச்சந்திர நாடார் அவர்களுக்கு ரொம்ப விசுவாசி. 25 வருஷமா அவரோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படிப்படியாக ஒரு கடையை வேலை செஞ்சார். அப்புறம் இந்த கடையை உழைச்சி இன்னொரு கடையை வச்சாரு.
உயர்ந்து இன்னைக்கு நல்ல அந்தஸ்துல வந்துட்டாரு. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கத்தை அவர் வைக்கணும்னு சொல்லியிருந்தா நானே விட்டுருக்க மாட்டேன். இன்னைக்கு அவர் நல்ல உயர்ந்த விஷயத்துக்கு வந்துட்டாரு. அவரோட எண்ணம் ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள் வந்து என்கிட்ட பேசினார். அண்ணா, நான் வளர்ந்துட்டேன், நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வளர்க்கணும், அதுக்காக ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ நான் அவரை பார்த்தேன், நல்ல நிலைமையில இருக்கார், அதனால உடனே பண்ணுங்க. அவரோட எண்ணம் பாருங்க, தான் வளர்ந்த உடனே இன்னொரு நாடாரை தூக்கி விடணும்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஒரு குணம் தான் நாடாருக்கு உண்டான ஒரிஜினல் குணம். இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைகளையும் நம்ம சுற்று இருக்க எல்லாருக்கும் சொல்லி வளர்க்கணும். நாடார் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெடி. ஆனா பிள்ளைங்க மனசுல ஆணித்தனமா சொல்லணும், நம்ம நாடார்னா வந்த உடனே முதல்ல நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம இனத்தவர்களுக்கு முதல் உதவி செய் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். இதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், நிறைய இதுல எனக்கு சொல்ல டைம் இல்லை, இன்னைக்கு சொல்லிட்டேன். இன்னொரு நிகழ்ச்சிக்கு உடனடியாக போயிட்டு இருக்கேன், நிறைய பேசணும், பட் இன்னொரு நாள் நான் பேசுறேன். நன்றி, வணக்கம். இதே போல புதிய சங்கங்கள் உருவாக்கப்படும். செயல்படாத இடங்களில் சங்கம் இருக்கு, செயல்படல. அதே போல தம்பி சேருவபாண்டி ஒரு மிகுந்த திறமைசாலி. அதாவது அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், யார் யார் நல்லா திறம்பட செயல்படுறாங்க, யார் யார் பொது நலத்துக்காக இருக்கின்றார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் தம்பி சேருவபாண்டி. அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எல்லா சங்கமும் தண்ணி ஊற்றி மரம் வளர்றது போல தான் வளரும். சங்கங்களுக்கு நீங்க என்ன ஊற்றணும்? அந்த இன்னைக்கு நட்டிருக்கின்ற செடி இதுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், உரம் போடணும், களை எடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் சங்கம் வளரும். அதுக்கு தான் ஒவ்வொரு சங்கமும் சீட்டு நடத்துவாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் குழுக்களாக சேர்ந்து ஒரு சீட்டு சேமிப்பு தான். சீட்டு நடத்துகிற சங்கம் தான் உயரும். அதே போல சீட்டு நடத்தி திடம்பெற நடத்தலன்னா அந்த சங்கம் வீழ்ந்து விடும். உயர்த்துறதும் சீட்டு தான், தாழ்த்துறதும் சீட்டு தான். ஆக அதை கவனமாக பிடிச்சி, அதாவது இயன்றவர்கள், நான் சொன்னல முன்னாடி வந்து மயிலாப்பூரில் உள்ள வியாபாரிகள் தான், நாடார்கள் தான் தன் வியாபாரத்தில் உள்ள வருமானத்தை 1% கொடுத்து தான் நாடார் சங்கத்தை, நிலைநாட சங்கத்தை வளர்த்தார்கள். இப்போது நீங்க இங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தர் கொடுக்குற காசு தான், பணம் தான் இந்த சங்கத்தை வளரும். அதை திறம்பட செயல்படுத்தி இந்த நிர்வாகத்தை கொண்டு வருதான் இந்த நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை வாழ்த்தி சங்கத்தின் பெயர் பலகையை திறக்க வைத்து சங்கத்தை துவக்கி வைத்த அண்ணன் பத்மநாபன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, வந்து எல்லாரும் பேர் சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீங்கள் வந்து வாழ்த்துறை வழங்கிய அருமை சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எல்லாருமே சங்க வளர்ச்சி பற்றி நல்லா பேசினாங்க. சங்கம் வளரணும். முதலில் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஏரியா தாங்கன்னா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. அந்த சங்கங்களுடைய வளர்ச்சி அதன் தலைவருடைய வளர்ச்சியாக தான் இருக்குது. வேற சங்கம் வளர்ந்தது, சங்கத்திலிருந்து அவர்களுக்கு உதவி பண்ணோம், இவருக்கு உதவி பண்ணோம், அந்த இதை பண்ணோம், இதை மாதிரி பண்ணோம், சங்கத்துக்கு நம்ம வந்து அதை எல்லாம் வந்து இந்த இதில் வந்து ஒரு எத்தனையோ பள்ளிகளை ஆரம்பிச்சுட்டுருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யாத அளவுக்கு இருக்குது. அதுமே இந்த நிர்வாகிகிட்ட சொல்றேன், எப்போதுமே இந்த நிர்வாகம் எப்படி இருக்கணும்னா, அதாவது நாங்கள் பெரம்பூரில் நாடார் சங்கம் வச்சுட்டு இருக்கிறோம். 87ல் அந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். அதுவும் இதே போல் தான். சிலரை உறுப்பினர் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே ஒரு சங்கம் இருந்துச்சு, அதில் பலரை உறுப்பினர் சேர்க்கறது கிடையாது, அப்படி இப்படின்றதுனால ஒரு சங்கத்தை ஆரம்பித்தோம். இன்னைக்கு
அந்த சங்கத்துடைய சொத்துடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஒரு கல்லூரியும் ஒரு ஸ்கூலும் ஆரம்பிக்கணும்னு இருக்கிறோம். அதுல முன்ன ஒரு காமராஜ் சிலை வச்சுட்டு இருக்கிறோம். எதுக்கு அந்த காமராஜ் சிலை வச்சு? காமராஜ் சிலையை திறக்க வந்து ஒரு சிவந்தியாயத்தை வந்து திறந்து வச்சாரு. அப்போ என்கிட்ட கேட்டாரு, என்ன பத்மநாபன், ஒரு காலி இடத்துல காமராஜ் சிலை திறக்கிறீங்க? அப்போ அவன்கிட்ட சொன்னேன், ஐயா இது ஒரு பள்ளி வரப்போகுது, ஒரு கல்லூரி வரப்போகுது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா காமராஜர் உருவத்தை நம்ம பார்த்து உள்ள வரச்சில அதை ஒரு இந்த கல்வியை விலைக்கு விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதை வந்து வியாபார பொருளாக நினைக்கக்கூடாது, காமராஜர் நினைச்ச மாதிரி பள்ளியிலும் கல்வியிலும் இருக்கணும். அதை எப்படி பண்ணுவீங்கன்னாரு. ஐயா ஆசிரியர்கள் சம்பளம் மட்டும்தான் வாங்குவோம், வேற எதுவும் வாங்க மாட்டோம். வேற எதுவும் வாங்காம ஒரு கல்லூரியும் ஒரு பள்ளியும் மிக சிறப்பாக நடத்துவோம். அதுவும் நம்முடைய நாடார் பிள்ளைகளாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சலுகை உண்டு. நம்ம நாடார்களே சிலர் வந்து சிபாரிசு இருந்தால் அதுக்கு ஒரு சலுகை உண்டு. இதெல்லாம் பண்ணி நாங்கள் சூப்பராக அந்த இதை கொண்டு வருவோம் ஐயா அப்படின்னு அவர் பேசல சொன்னார். நான் 10 நாள் கேட்டேன், இப்படி சொன்னாரு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னாரு. அதே போல் ஒரு கல்லூரியை இப்போ வந்து கல்லூரியும் ஒரு பள்ளியும் ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இப்போ அந்த இடத்த வந்து வாடகைக்கு விட்டுக்கிறோம். இது இந்த வளர்ச்சி எப்படின்னா, ஒன்று இந்த நிர்வாகிகள் எந்த சங்கத்துடைய நிர்வாகியாக இருந்தாலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க முதல்ல போட்ட தீர்மானமே என்னன்னா, சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் சீட்டோ ஃபைனான்ஸோ நடத்தக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாரும் சீட்டோ ஃபைனான்ஸோ நடத்தக்கூடாது. ஏன் அந்த இதை ஏன் போட்டோம்னா, சங்கத்தில் நிர்வாகிகள் வந்ததுக்கு பிறகு சங்கத்தில் சீட் நடத்தும். சீட்டு தான் சங்கத்துடைய வளர்ச்சி. அப்போ அவருக்குள்ள என்ன ஒரு எண்ணம் வரும்னா, ஒரு தலைவர் இருப்பார், ஒரு செயலாளர் இருப்பார், அவருக்கு அதில் ஒரு எண்ணம் வந்துடும், நம்மளும் ஒரு சீட் நடத்துவோமே, நம்மளும் ஒரு ஃபைனான்ஸ் நடத்துவோமே, இங்கே என்ன வளர்ச்சியில பிடிப்பார். அதன் பிறகு அவங்ககிட்ட தளர்ச்சியாக இருந்த சிலர் இருப்பாங்க, அவங்கள இங்கே ஒரு சீட்டு போட்டு எடுத்து சொல்லி அங்கே போட்டுவிடுவாங்க. இதே போல் பல சங்கங்கள் வந்து தளர்ச்சி அடைஞ்ச சங்கங்கள் நிறைய இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து நாங்கள் போடுறதுலே முதல்ல போட்ட திட்டமே அதான், சீட்டோ ஃபைனான்ஸோ யாரும் நடத்தக்கூடாது. முதல்ல எங்கள் தலைவர் ஒருத்தர் ஜனகராஜ் இருந்தார், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். சீட்டு ஃபைனான்ஸ் நடத்த ஆரம்பித்தார், அவரை நீக்கிட்டோம். அதன் பிறகு கணேசன் நச்சினி ஒருத்தர் இருந்தார், நான் அப்பெல்லாம் செயலாளர் தான். நான் வந்து அப்போ கணேசன் நச்சினி இருந்தார், அவரும் ஃபைனான்ஸு சீட்டு இங்கேருந்து சங்கத்திலேருந்து ஆட்கள் அங்கே கூப்பிட்டுக்கிடுவார், அதில் அதை நிறுத்தணும். ஆக சங்கத்துடைய வளர்ச்சி என்பது முன்னெல்லாம் வந்து நம்ம சங்கங்களுடைய பேரே என்ன இருந்துச்சு, நெல்லை நாடார் மகமை பரிபாலன சங்கம். மகமையை வச்சுதான் வந்து சங்கம் வளர்ந்துச்சு. எங்க வீட்டுல எங்க பெரம்பூர்லயே வந்து மகமாவங்க வருவாங்க, அதை எங்க அப்பா கொடுத்துன்னு போவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு முந்தி. இப்போ அதெல்லாம் இல்லை. ஆக சீட்டுடைய வளர்ச்சி தான். சீட்டை வச்சு வளர்ச்சி அடையும் பொழுது நம்முடைய இதை கொஞ்சம் நிர்வாகிகள் ஒரு முழு திறமையோடு இருக்கணும். வேற எந்த எண்ணமும் இல்லாத சங்கம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நிர்வாகிகளும் இருந்தால் அந்த சங்கம் சூப்பராக வரும். இந்த சங்கம் அருமை சகோதரர் வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அவரை பற்றி எல்லாரும் நான் கேட்டேன். அருமையான மனிதர், அருமையாக செயல்படுவார், மிக அற்புதமாக செயல்படுவார் என்று சொன்னாங்க. அதுவும் சந்திரன் ஜெயபாலுக்கு மிக நெருக்கமானவர். ஆக இந்த சங்கம் மிக அற்புதமாக வளர வேண்டும். அதாவது இப்போ சொன்னாங்க, ஒரு டைமில் சொன்னாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்னை. ஆனா தென்தமிழ் நாடுகளும் போதிங்களே இன்ப தேல் வந்து பாய்கிறது காதிலேன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம தென் தமிழ்நாடு வந்து மிக அற்புதமான ஒரு நாடு.
அதாவது நம்ம வர்றதுக்கு முந்தி, நம்ம இங்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்றதுக்கு முந்தி வியாபாரம் பண்ணிட்டு இருந்து யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கிட்ட ஒரு செட்டியார்கிட்ட ஒருத்தர், ஏங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க, ஏதாவது கொஞ்சம் விலையை குறைங்க. ஐயோ ஒண்ணு, நானே தம்பி தான் விற்கிறேன், உங்களுக்கு என்ன குறைக்க முடியும்? தம்பி அதாவது ₹1 வச்சு விற்கிறேன். இப்போ நம்ம யாராவது விற்கிறோமா? யாராவது சொல்லுவாங்களா? நம்ம வந்ததுக்கு பிறகுதான் மக்களுக்கு பல சலுகைகள் கிடைச்சு. முதல்ல நம்மளை வந்து பெரம்பூர்ல, நான் இங்க இருந்து எனக்கு தெரியாது, பெரம்பூரை பொறுத்தவரை நாட்டு பொருளா, அதாவது நம்ம நாடார் கிடையாது, நாட்டு சொன்னான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான், அவன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா கூட முதல்ல அண்ணாச்சிக்கு ஃபங்க்ஷன் பத்திரிகை வச்சுடியா, அவன் குடும்பத்தோட போய் அண்ணாச்சிக்கு பத்திரிகை வச்சுட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு அண்ணாச்சிக்கு ஒரு மரியாதை. நாங்க ஒரு தடவை கல்கத்தா போயிருந்தோம் ஒரு மீட்டிங்கு போயிட்டு அங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான்னு இவங்க பக்கத்துல போனோம், அதாவது சைனா பார்டர். அப்போ அங்க வந்து அப்போ சைனாவுக்கு நம்ம ஒரு போர் நடக்குதுல, அங்க இருந்த ஒரு ராணுவ வீரர் அந்த மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவரு அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு அங்க இது மண்டபம் கட்டி அவருக்கு அங்க வந்து அதாவது பூஜை பண்றாங்க அவரை வச்சு. அதை போய் பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு, அதுல போய் டீ சாப்பிடலாம் 5 விட்டு போறோம். டீ கொடுங்க நீ சொல்லி இது பண்ணோம். அவரு உங்களுக்கு எந்த ஊரு தமிழ்ல கேட்கிறாரு, உங்களுக்கு எந்த நிகழ்ச்சி, அவர் தமிழ் பேசுறதுன்னு தெரியாது, உங்களுக்கு எந்த ஊருன்னாரு. எங்களுக்கு மெட்ராஸ். இல்லையா, உங்களுக்கு மெட்ராஸ் கிடையாத, சொல்லுங்க உங்க ஊர் எந்த ஊரு? திருச்செந்தூர் பக்கத்துல எங்க ஊரு அப்படின்னு. உடனே அவரு திருச்செந்தூர் எந்த ஊரு? பிச்சு வேலை. எனக்கு எந்த ஊர் தெரியுமா? நீ இவ்வளவு கேட்கீங்க, உங்க ஊர் என்னன்னு கேட்டேன். எனக்கு உடம்புடினாரு. நம்மால அங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக இந்தியா முழுக்க பல இடங்கள்ல, அதாவது டெல்லிக்கு போச்சு, அதே போல பல இடங்கள்ல நம்ம ஆளுங்க வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் பண்ணி தான் நம்ம முன்னுக்கு வந்துட்டு வரோம். அதாவது முதல் நம்மளுடைய தொழில் என்ன? நம்ம முதல் செஞ்ச தொழில் என்ன சொல்லுங்க? அதாவது மதுரையை ஆண்டு கொண்டிருந்தது நாம். 63வது திருமலை நாயக்கன். அப்பமா பக்கத்து ராஜாவுக்கு நமக்கு சண்டை கிண்ட வரும், நம்ம அடிப்போம், அவன் நம்ம பிடிப்போம், அப்ப அவன் இங்க வருவான், அப்படி இருந்துச்சு. திருமலை நாயக்கன் வந்து மதுரையை பிடிக்கல செஞ்சான்னா, நம்ம ஒரு 1 மாசம் 2 மாசம் நம்ம படையை ரெடி பண்ணி அவனை அடிச்சு திறத்துவோம். அதுக்காக அவன் என்ன பண்ணா, நம்ம ஊரை விட்டு விலைக்கு வச்சுட்டான். ஊரை விட்டு விலைக்கு வைக்கப்பட்டவர்கள். ஊர் மளிகைகளில் சரக்கு கொடுக்கக்கூடாது, வண்ணா விளையக்கூடாது, அம்பட்டையும் சிறையக்கூடாது, இப்படிலாம் நம்மளை வந்து வேற வழி இல்லாம ஒரு வாரம் அப்படி இருந்தோம். 1 வாரம் கழிச்சு எல்லாம் வெளியே வருவோம், மறுபடியும் அடிக்கும். அப்போ ஓடுறோம். நமக்கு தேதிக்காடு இப்ப நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துச்சு. தேதிக்காடு தெரியுங்களா இல்லை? எல்லாத்துக்கும் தேதிக்காடு நமக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அந்த தேதிக்காடுக்கு போனாலும் நம்ம மண்ணங்கன்னு அடிச்சு கல்லத்தூக்கி அடிச்சு அவங்க ஓட விட்டு இருந்தோம். நம்ம இருந்தாலும் கோயிலுக்குமே நம்ம போக முடியாது. அதாவது எல்லா கோயில்லையுமே வந்து தெற்கு வாசல் நமக்காக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வரையும் தெற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. தெற்கு வாசல் ராஜாக்கள் போன ஒரு, நம்ம ராஜாக்களுடைய சந்ததிகள். ஆனா கடைசியில் நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது பனைமரம். அந்த பனைமரத்தை வச்சுதான் அது நம்மளுடைய வாழ்வு தலைச்சிச்சு. அதன் பிறகு அப்படி இப்படி வந்து சந்ததியோடு சொன்னாங்க, நம்ம ஊருகள்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி நம்ம ஊர்ல தான் இருக்கணும். உண்மைதான். இருந்தாலும் நம்மளை வாழ வைக்கிறதையும் இந்த, அதாவது தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது இனி சொன்ன காலம் போய் தென்னவர்கள் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா நம்முடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. யாரையும் வந்து புடிங்கி திங்கணுங்கிற எண்ணம் நமக்கு யாரும் கிடையாது.
நான் என் கடையில் போர்டே போட்டிருப்பேன், உண்மை உழைப்பு உயர்வு. உண்மையான உழைப்பு உயர்வை நமக்கு தரும் கண்டிப்பா. ஆக அனைவருமே இந்த நிர்வாகிகள் அனைவருமே உண்மையாக உழைத்தால் உண்மை உழைப்பு உயர்வை தரும். இந்த சங்கம் வளர வேண்டும், எண்ணற்ற புகழை பெற வேண்டும், பல பள்ளிகளை ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பள்ளிகளில் அதாவது எல்லா சமுதாயத்திலையும் சங்கம் இருக்குது. ஆனா நம்முடைய சங்கங்கள் மட்டும்தான் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அது காமராஜர் ஒரு உதாரணம். காமராஜரை வைத்து பல பள்ளிகளை கட்டி நாம் பலரை படிக்க வைத்திருக்கின்றோம். அதே போல இவர்களும் அதை செய்ய வேண்டும் என்று கூறி விடுபடுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.